வெல்கம் டு DML Cloud சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டா சிட்டா மற்றும் புலப்பட விவரங்கள் இது தொடர்பான 2020-25 புது அப்டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்து TN பட்டா சிட்டா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கங்க. அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே சர்வீசஸ்னு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சைட்டில் தான் வந்துட்டு நம்ம பட்டா சிட்டா விவரங்களை வந்துட்டு சரிபார்க்கலாம். ஃபஸ்ட் அதில் வந்துட்டு பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் அப்படின்ட்டு ரெண்டாவது டேப்பாக இருக்குது பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் மாவட்டம் டிஸ்ட்ரிக் அதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்துட்டு வட்டம் தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு கிராமம் வில்லேஜ் உங்களுடைய வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டா எண் பட்டா நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா சிட்டா டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதே புல எண் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய புல எண் அதோட புல வரைபடம் அதாவது FMB அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு புல எண் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட உட்பிரிவு எண் ட்ராப்டவுன் பாக்ஸ் அதில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 15/1 அப்படிங்கிறது டீட்டெயில் நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு மொபைல் நம்பர் போட்டு அதை வந்துட்டு கடவுச்சொல் பெற அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு OTP கிடைக்கும். இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் போட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு OTP கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த OTPயை வந்துட்டு மொபைலில் பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு OTP டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு OTP உறுதி செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ தப்பாக போட்டேனா இருக்குது. நான் திருப்பி கரெக்டான OTP வந்துட்டு நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ OTP ஒன்ஸுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ சப்மிட் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் உறுதி செய்யப்பட்டதுன்னு வந்துட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு பட்டன் கிடைக்குது. நான் இப்போ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதனுடைய பட்டா மற்றும் புலப்படம் ஷோ ஆகும். அதில் பாருங்கள் பட்டா டீட்டெயில் கீழேயே வந்துட்டு பாருங்கள் அதோட FMBயும் காமிக்குது. இப்போ நம்ம அதில் டவுன்லோட் பட்டன் பிரிண்ட் பட்டன் ரெண்டுமே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப பிரிண்ட்டு அந்த FMB வந்துட்டு பிரிண்ட் ஆகி வரும். டவுன்லோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேலே இருக்கிற பட்டாவை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக ஆப்ஷன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் Ctrl+P பிரிண்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் வியூ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு FMBயும் சேர்ந்து வருது. ஆனால் இங்கே புது அப்டேட்டில் இன்னும் சரியாக ஒர்க் பண்ணலையாட்டிருக்கு. FMB கொஞ்சம் அலைன்மெண்ட்டில் அடி வாங்குது. ஸோ அதனால் நீங்கள் பட்டா மட்டும் இதில் பிரிண்ட் எடுத்துக்கங்க. FMBயை வந்துட்டு கீழே போய்ட்டு டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கங்க. எதிர்காலத்தில் வர அப்டேட்டில் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு ஏன் பிளாக்குடு அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு வருதுன்னா இது வந்துட்டு அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிலம் அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ புலப்படத்தை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சிட்டா முழு விவரம் அதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறோம், தாலுக்கா செலக்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வில்லேஜ் செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நான் பட்டா எண்ணை வச்சு கொடுக்குறேன். ஓகேவா? பட்டா எண்ணை வச்சு நான் வந்துட்டு கொடுக்குறப்ப அந்த பட்டா எண்ணில் இருக்கிற எல்லா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் சேர்ந்து புல எண் மற்றும் உட்பிரிவு எண் அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த முழு சிட்டாவுமே நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம அதே மாதிரியே வந்துட்டு பட்டா நம்பரை போட்டு மொபைல் நம்பர் போட்டு OTP வரும் மொபைலுக்கு. அந்த OTPயை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. புது அப்டேட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 6 இல்லை 8 டைம் மட்டும்தான் மொபைல் OTP போட்டு நம்ம வந்துட்டு ஒரு நம்பருக்கு 6 இல்லை 8 டைம் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பட்டா சிட்டா பார்த்துக்க முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த மொபைல் நம்பர் வேலிடேஷன் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி 15/1 மட்டும்தான் கொடுத்தோம். அது மட்டும்தான் ஓப்பன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டாவனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதில் என்னென்ன சர்வே நம்பர் புல எண் உட்பிரிவு எண் என்னென்ன இருக்குது அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கிடைக்குது. இதில் பாருங்கள் FMB நம்மளுக்கு கீழே வராது. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பட்டா எண் வச்சு பார்க்குறப்ப இது மட்டும்தான் கிடைக்கும்.
புலையன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் ரெண்டுமே கிடைக்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட்டுக்கு Ctrl+P அப்படி கொடுக்க போகிறோம். பிரிண்ட் வியூ கிடைச்சிருச்சு. இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேயே வந்துட்டு அந்த இதில் சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எஃப்எம்பி தனியாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு புலப்பட விவரங்களை சரிபார்த்தல் அப்படிங்கிறதுக்கு போங்க. உங்கள் பார்த்துங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வில்லேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த இது வேணுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டேன், புல எண் கொடுத்துக்கிட்டேன். அதோடய உட்பிரிவு எண் நீங்கள் ஹைஃபன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 15ங்கிற சர்வே எனக்கு ஃபுல்லாக வரும். இல்லை 15/1 15/2 அது மட்டும்தான் வேணும்னா நீங்கள் அங்கே கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டுங்க. ஓடிபி கிடைக்கும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி போட்டு ஓடிபி உறுதி செய்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓடிபி கிடச்சிருச்சு. நான் இப்போ ஓடிபி டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓடிபி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ ஓடிபி பார்த்தோன்னா சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கீழே சமர்ப்பி அப்படிங்கிற பட்டன் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கிது. அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கில் தான் உங்களுக்கு ஃபுல் புலப்படம் எஃப்எம்பி வந்துட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஏதோ புது அப்டேட்டில் ஏதோ இஷ்யூஸ் ஆகிட்ருக்கு, தான் தெரியல எதுவும்.